எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, டார்க் ஷேடோ ஆஃப் எ சீக்ரெட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சரி படத்துல என்ன கான்செப்ட்ன்னு சரி பார்க்கலாமா? படத்துல வந்து ஒரு 4 ஆம்பளைங்களும், ஒரு பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ள வந்து ட்ரெக்கிங் போற மாரி, அங்க உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து, இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு 5 பேரும் சேர்ந்துக்கிட்டு உருப்படி இல்லாத வேலைய பார்க்கறதுக்கு வந்து போறாங்க. 4 ஆம்பளைங்க, ஒரு பொண்ணு சேர்ந்துட்டு போதுங்க. இதுல என்னடா நடக்குதுன்னா, இது இவங்க போறது வந்து போலீஸ்காரங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தேடி போறாங்க. அந்த 4 நாய்ங்களையும் புடிச்சுட்டாங்க. அந்த பொண்ணு மட்டும் காணுங்க. அப்புறம் கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பாக்க பாக்க நமக்கே ஒரு மாரி பயமாவே இருக்குது. அவரு போகும்போது என்ன சொல்றதுன்னு நம்ம பாத்தீங்கன்னா, அப்போ வந்து சுத்திக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள போய் யாரும் உயிரோட வந்ததில்ல. ஆனா அந்த 4 பேர் மட்டும் கிடைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரே ஆச்சரியமாவே இருக்குது. இது ஏற்கனவே மலையாள படமா, தமிழ் படத்துலனா கூட அடுத்து என்ன நடக்குதுன்னு யோசிச்சிரலாம். ஆனா அந்த மலையாள படத்துல அடுத்து என்ன நடக்குதுன்னே வந்து சீன்லயே காட்ட முடியலைங்க. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்விஸ்ட்டாவே போது. உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, ஒரு காட்டுக்குள்ள ஒரு 4 ஆம்பளைங்கள நம்பி, இவ வந்து அவங்கள சாவடிக்க போனாளா? இல்ல இவனுங்கலாம் சேர்ந்து இவள எதனா பண்ண ட்ரை பண்ணாங்களான்னு சொல்லிட்டு, இந்த படமே ஒரு ட்விஸ்ட்டாவே போது. உண்மையா சொல்றேன், படம் வந்து சூப்பரா இருக்குங்க. ஆனா ஓடிடில அவைலபிளா இருக்குது. மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம்.